ரொம்ப முக்கியமான படம். ஒரு அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு பண்ணணும். இன்னைக்கு என்ன வேணா பார்வை இருக்கலாம். ஒரு பாமக மேல, ஒரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் மேல இருக்கட்டும். எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. இந்த சமூகத்துக்கு நான் எடுக்க போற படம் என்ன சொல்லுதுங்கிறத நான் வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நபர் மேல எனக்கு எந்த விதமான வெறுப்போ, அன்போ கிடையாது. அவங்க கருத்து மேல தான் எனக்கு விமர்சனமும், உடன்பாடு இருக்கு. அவங்க கருத்து மாறும் அல்லது அவங்களுடைய நல்ல கருத்து சொல்றதுனால இந்த சமூகத்துல இருக்கிற நிலைப்பாடு மாறும்னா, நான் அத ரீ ரீகலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது திரும்ப மக்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். அதனால ஏற்படுத்த மாற்றம் சமூகத்துல மாற்றணும்னு நம்ம அத ரொம்ப முக்கியமான படமா தான் நினைச்சேன். அப்போ நான் என்ன பண்றேன், இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள்னுட்டு மனைவி, குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போறேன் நான் சோழா ஹோட்டலுக்கு. அங்க போனா போயிட்டு இது ஓகேன்ன உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணணும். ஆமா. ஆனா இந்த படம் ஆரம்பிக்க போறோம்னா முதல்ல அவருக்கு தான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு போறேன். அங்க போனா அவர்கிட்ட வேலை செய்றவங்க எல்லாருமே ரொம்ப மூஞ்சில அப்படி ஈயாடாம வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா அது இப்படி இருக்காங்க, எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு போனா உள்ள சேரன் இருக்காரு. என்னடா இது முடிஞ்ச பின்னாடி சேரன் சொல்றோன்னு சேரன் இருக்காரு. எனக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா நடக்குது. அப்புறம் தான் அவர் சொல்றாரு, அவரை சொல்ல வச்சிருக்காங்க. இல்லை சேரன் இதை பண்ணட்டும், நீ கூட இருந்து அவருக்கு எதாவது தேவையானது சப்போர்ட் பண்ண அப்படின்னாரு. சரி, அப்புறம் நான் உணர்ந்துட்டேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே மறுப்பு பேசலை. அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன் நான். அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சேரன் அதை எடுக்கிறனாரு, போனார் வந்தார். அப்புறம் அது சேரன் அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம இப்போ எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு வெங்காயத்தில் உங்களுக்கு அதை தான் அந்த நன்றி கடன் தான் அந்த எமோஷனலை தான் வந்து அவங்க வந்து டூலாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு அவங்க உணர்ந்தேன்.